பேசிக் டெய்லரிங் கிளாஸ் டே 1 ஓகேங்களா, ப்ரீ ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெய்லரிங் கடை, நான் வந்து டெய்லரிங் எடுக்கும் பார்த்தீங்களா, வெளியில் போய் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எடுக்கிற போது எங்கிட்ட வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல் நாள் கிளாஸ்ல இருந்து நான் எப்படி எடுப்பணும், அதாவது அவங்ககிட்ட நான் அமௌண்ட் வாங்குறனோ இல்லையோ, வாங்காமல் இருக்க முடியாது, வாங்குவோம், நம்ம அமௌண்ட் வாங்குவோம், அது கம்மி பட்ஜெட்டில் வாங்குவோம். அந்த அமௌண்ட் வாங்கினாலும் நான் வந்து முதல் நாள் எப்படி நான் அவங்கக்கிட்ட முகத்தை காட்டுறணும், எப்படி நான் பேசுறணும், அதே மாதிரி தான் அவங்க படித்து முடித்து வெளியில் போகிற வரைக்கும் என்னோட கேரக்டரோ என்னோட பேச்சோ என்னோட முகபாவனையோ மாறவே மாறாது. அவங்க தப்பு செஞ்சாலும் கூட ஒரு தடவை 2 தடவையெல்லாம் மன்னிச்சிருவோம், 3ஆவது தடவைங்களும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஒரே தப்பு ரிப்பீட் ஆகுது, அப்போ நம்ம சொல்லி கொடுக்குறவங்க புரியலையோ அப்படிங்கிற யோசிச்சுட்டு அதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்கிற தன்மை கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். இன்ன வரைக்கும் வந்து என் பொண்ணுக்கு தான் நான் ஒரு நல்ல குருவா இல்லாமல் இருக்கிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாப்பா என் பொண்ணுன்னு காட்டி டக்குன்னு கோபம் வந்துடும் எனக்கு. அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு போதும் கூட அவள் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டா டக்குன்னு கோபம் வந்து அவகிட்ட கொஞ்சம் ஹார்டாகவே நடந்துக்குவேன். அது ஏன்னா ஒரு உரிமையின் காரணத்தில். மற்றவங்ககிட்ட வந்து அந்த மாதிரி நான் இது நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டதே கிடையாது. என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இந்த வீடியோ பார்ப்பாங்க, என்னோட ஒரிஜினல் கேரக்டர் யாருக்குமே தெரியாது ஓகேங்களா. எனக்கு கொஞ்சம் கோபக்காரி நான். இப்போ நான் இதுக்கு வரேன், நம்ம கிளாஸுக்கு வரேன் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் நேரில் எங்கூட உட்காந்து எனக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணிக்கிங்க என்னோட வீடியோ பார்க்குறவர் ஓகேங்களா. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அக்கா கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்கள நான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத. உண்மைதாம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிறங்காட்டி அதுக்கோசரம் நம்மளாம் வேற மாதிரி ஒரு உலகத்துல எல்லாம் கிடையாது. நார்மலாக எப்படி இருக்கிறோமோ அந்த மாதிரி தான் பார்க்குற கண்ணோட்டம்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி தான்மா ஓகேங்களா. என்னன்னா ஒரிஜினல் கேரக்டருங்கிறது கொஞ்சம் கோபம் வரும், கொஞ்சம் உண்மை இல்லாத இடத்துல ரொம்பவே கோபம் வரும், அங்கிருந்து விலகி வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் அது. சரிம்மா, நாம் இப்போ வந்து இதுக்கு போயிடலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எடுத்துட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. நீங்களே என்கிட்ட வந்து பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு நேரடியாக வந்து உட்காந்துட்டீங்க அப்படிங்கிற போது முதல் நாள் கிளாஸில் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, மிஷின் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பொருள்களெல்லாம் முதல் நாள் எப்பவுமே பொருள்களை வாங்குறது முக்கியம் தான், அவங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்க பொருள் வாங்கிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் பற்றி தான் முதல்ல நான் எடுத்து இந்த பொருள்களை பற்றியெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். மிஷினோட ஃபேர் பார்ட்ஸ் எப்படி என்னென்ன பண்ணணும்னு அதுதான் எடுப்போம். ஆனால் எங்கள் பாப்பா என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல இந்த பொருளெல்லாம் சொல்லிடுங்க, அவங்க வாங்கக்கூடியவங்கன்னா எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இந்த மிஷின் பற்றி சொல்லலாம் அப்படின்னு ஐடியாவை மாற்றி விட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பொருள்களை சொல்லிடுறேன். அதாவது இந்த பொருள் இருந்தாதான் நான் கத்துக்க முடியுமா அப்படிங்கிறது. ஒரு சில விஷயங்கள் தான் இந்த பொருள் இருக்கணும், ஒரு சில விஷயங்கள் இல்லாமே நீங்க ட்ரெயின் ஆகலாம், கத்துக்கலாம் ஓகேங்களா. அதனால என்னென்ன பொருள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அதாவது இது பாத்தீங்கன்னா நார்மலா படிப்பு இல்லாதவங்க நார்மலா பேசக்கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா. இப்ப வந்து நம்ம ஒருத்தரை பார்த்தோன்னா வணக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கும் ஹாய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த குட் மார்னிங்கிறது வெளிநாட்டோட பாஷை, நம்ம வந்து இப்போ சாதாரணமாக வந்துருச்சு. இப்போ நாங்களாம் படிக்கிற காலத்தில் வந்து கத்திரிக்கோள், ரூல் பென்சிலு, கட்ரு, மார்க்கிங் சாக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் பொறுத்து சொல்லி கொடுத்தாங்கம்மா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் முடிச்சுட்டு வந்திருக்குங்காட்டி அவங்க இதுக்கெல்லாம் ஒரு இங்கிலீஷ் பேர் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அந்த பேர் வந்து இங்கிலீஷ்லையும் கூட இல்லை, என்னமோ வித்தியாசமாக இருக்குது அந்த பேர். அந்த பேரெல்லாம் அவள் வந்து இதை சொல்லணும் இப்படி தான் சொல்லணும். நாங்கள் வந்து உண்மையாக வெளிப்படையே சொல்கிறோமா, இப்போ வந்து நூல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா பிரிக்கிற ஊசி அப்படின்னு நான் அவன் சொல்றது அப்படிதான் கடையிலையும் கேட்டு வாங்குறது. இப்போ எங்கள் பாப்பாலாம் படிச்சுட்டு வந்துக்காட்டி இது சீம் ரிப்பேர் அப்படிம்பாங்க. சீம் ரிப்பேரா அப்படின்னு என்னது அப்படிங்கிற மாதிரி சீம் ரிப்பேர் சொல்லுமா அப்படின்னு பாப்பல. இதே தான் நாங்கள் கிளாஸுக்கு போகும்போது கடைசி ஒரு வருஷம் கிளாஸ்ல எங்கள் பாப்பா எங்கள் கூட வந்திருந்தாங்க. அவங்க வந்து நான் வந்து நார்மலாக சொல்லி கொடுத்துட்டு போய் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன் நான். அப்போ அந்த கவர்மெண்ட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக வரும். அது அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா தையல் மிஷினோட வார்த்தைகள் தான், ஆனால் அது அதனால புரியாத வார்த்தைகளாக இருக்கும். அப்போ எங்கள் பாப்பா அவங்க எக்ஸாம் எழுதுனுங்காட்டி அவங்க வந்து
அந்த கொஸ்டின் முதல்ல அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்து மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்து அது அவங்க சொல்லி கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்குள்ள எங்கள் பாப்பா தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஒரு வாரம் வந்து இந்த மிஸ்ஸினோட ஃபேர் பண்ணி, ஏன்னா நான் வந்து ஒரு 8 மாதம் அவங்களுக்கு வந்து இது குதிரை, இது சிங்கிள் கைடு, இது டபுள் கைடு, இது வந்து சக்கரம், இது பல்லு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன் நார்மலாக. இவங்க வந்து அந்த பேரெல்லாம் இப்படி போடக்கூடாது, இந்த பேர் கிடையாது, எங்க அம்மா அந்த காலத்துல இருந்து சொன்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்துட்டாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது, கொஸ்டின் பேப்பர்ல இதை பத்தின கேள்விகள் வந்துன்னா நீங்க டிஃபிகல்ட்டா இருக்குன்ட்டு அவங்களோட படிச்சதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குற போது எல்லாருமே பயந்துட்டாங்க ஒரு நிமிஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா 40-80 பேர்த்தையும் உட்கார வச்சு அதை சொல்லி கொடுக்குற போது அவங்க பயந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்டாங்க. ஏன்னா என்னை காட்டில எங்க பொண்ணு மேல அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாயி போச்சு. இப்பெல்லாம் நான் பிரிக்கிறதுன்னு கேட்கறது, சீவிரிப்பர் கொடுங்க அடிக்க ஸ்கேல் வந்து அது ஒரு பேர் சொல்லுவோடு, அப்புறம் இதுக்கு இன்னமும் பேர் சொல்லுவாங்க, நாமெல்லாம் ஆக்கி சாக்கும் எல்லாத்துக்கும் பேர் மாத்திட்டாங்க. அதனால எனக்கு வந்து நார்மலா நடைமுறையில் இருக்கிற வார்த்தைகளை சொல்லி நான் சொல்றேங்க. இது நல்ல ட்ரெயின் ஆனவங்க இதை பார்த்துட்டு இதுக்கு இது பேர் கிடையாதுன்னு சொல்லிடாதீங்க கமெண்ட்ல, சரிங்களா? நான் வந்து படிப்பு வாசனை இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க கூட நார்மலா போய் எந்த கடையில இந்த மாதிரி நூல் பிரிப்பாங்கல்லமா அதை கொடுங்கன்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. சீம் ரிப்பன் கேட்டா சீம் ரிப்பன் அப்படின்னு என்னன்னு கேட்கறாங்க. அந்த மாதிரி வந்துருச்சு, சரிங்களா? அதனால நார்மல் வார்த்தைகள் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப வந்து மிஷினுக்கு வந்து முதல் தேவைப்படுறது, நீங்க ஓல்டா மிஷினை வச்சிருக்கிறீங்க, அது யூஸ் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆயில், ஓகேங்களா? மிஷின் ஆயில். தேங்காய் விடலாம். தேங்காய் எதுக்கு விடலான்னு கேட்டீங்கன்னா, இப்போ புது மிஷின் கடையில இருந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா மிஷின் ஆயில் விடாதீங்க. அவங்க மிஷின் ஆயில் கொடுத்துருப்பாங்க, அந்த மிஷின் ஆயில் விடாதீங்க. ஃபர்ஸ்ட் தேங்காய் வாங்கிக்கிங்க. இந்த பிபிடி கோல்டுன்னு இந்த கடையில பேக்கெட்ல விற்பாங்க தெரியுங்களா, 5 ரூபா 10 ரூபாட்டு, அந்த பேக்கெட் வாங்கி ஒரு ஆயில் கேன்ல ஊற்றி அதை யூஸ் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தேங்காய்க்கு வந்து கொஞ்சம் தேய்மான சக்தி இருக்குது தேங்காய்க்கு, ஓகேங்களா? இப்போ மிஷின் வந்து புது மிஷினுக்கு நீங்க தேங்காய் விட 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 என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த மிஷின் வந்து ஃபேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் தேய்மானம் ஆகும். நீங்க அடிக்கடிக்கு கொஞ்சம் தேய்மானம் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நல்ல ட்ரெயின் ஆயிடுச்சு, இந்த மிஷின் என்ற கண்ட்ரோல் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் கேன் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிங்க. இப்போ நீங்க போய் ஒவ்வொரு தடவை 10 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நீங்க இது ஒரே ஒரு கேன், ஓகேங்களா? இது வந்து ஜுக்கியோட மிஷின் ஆயில், தண்ணி மாதிரியே இருக்கு பாருங்க, தண்ணி வாட்டர் கேன் தண்ணி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆயில் வாங்கி, இது வந்து எவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்கணும்னு தெரியலீங்க, இது வாங்கி எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது 150 ரூபா ஒரு பாட்டில், ஓகேங்களா? ஒரு பாட்டில் 150 ரூபா கொடுத்து ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இது ஆயில் கேன் விடுறதுக்கு நல்ல யூஸா இருக்கு. அதனால இது அப்படியே மொத்தமா வாங்கி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியது, இது வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஷினுக்கு தேவையானது, இந்த மிஷினுக்கு தேவையான ஊசி வந்து இப்ப எங்கிட்ட இருக்குது. ஆனா நான் உங்களுக்கு சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நார்மல் சாதா மிஷின் வச்சிருக்கீங்கன்னா பட்டை ஊசி, ஓகேங்களா? 16 நம்பர் வந்து 16 பட்டை ஊசி, அதாவது ஒரு பக்கம் பிளாட்டா இருக்கும், ஒரு பக்கம் எம்போஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பட்டை ஊசி வாங்கிக்கிங்க, அதாவது 16ஆம் நம்பர், ஓகேங்களா? உருட்டி இந்த மிஷினோட ஊசி எல்லாம் பாத்தீங்கன்னா உருண்டு இருக்கும், எல்லா பக்கம் சமமா இருக்கும். அது எப்படி நாம மாத்தி போறோம்னா அதுல ஒரு விசி இருக்கு, அதை பார்த்து தான் நாங்க போடுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கேல் வந்து நார்மல் ஸ்கேலை யூஸ் பண்ணலாமா, இந்த ஸ்கேல் இருந்தாதான் நமக்கு பழக முடியுமாங்கிறது கிடையாது. நான் நல்லா ஸ்கேல் எதுக்குமே யூஸ் பண்ணது கிடையாது, உங்களுக்கு காட்டுறக்கோசரம் எங்க பாப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கேல் பெரிய ஸ்கேல் வாங்கி வச்சுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் டேப், இன்ஸ்டேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி. எது வாங்கினாலும் இப்போ நீங்க ஒரு தொழில் கத்துக்க போறீங்க, இது வந்து பாடம் படிக்கிறது கிடையாது, ஒரு தொழில். அந்த தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து நல்ல முறையில பண்ணணும். சும்மா மட்டமானது லோக்கல்ல போய் வாங்கக்கூடாது. எது நீங்க கேட்டாலும் கடையிலே நீங்க சொல்லணும், நல்லதா கொடுங்க, விலை போனாலும் கிடக்கும், நல்லதா. அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வர்றதுக்கு பயந்துக்கிறீங்க நீங்கல்ல, எங்க நம்ம தலையில வந்து ரேட் அதிகமா இருக்கிறது கட்டிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப பாபின் கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல குவாலிட்டியா நல்ல ரேட்டா கொடுங்க. 25 ரூபாய்க்கு இருக்குது, 40 ரூபாய்க்கு இருக்குது, 60 ரூபாய்க்கும் இருக்குது. நல்ல கன் மெட்டீரியல், கீழே போட்டாலும் கூட ஒண்ணுமே ஆகாது, எத்தனை தடவை கீழே போடும். அந்த மாதிரி விஷயத்தை கேட்டு வாங்குங்க, ஓகேங்களா? சும்மா போய் பாபின் கேஸ் விலை கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படின்னாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, உங்களோட மென்டாலிட்டி தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மட்டமானது கொடுத்துருவாங்க. அது ஒரு 2 தடவை 3 தடவை நீங்க யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கி கீழே போட்டு புதுசா தான் வாங்கும். அதுக்கு ஒரு தடவைன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணது நல்ல குவாலிட்டி பிராண்டடா பார்த்து வாங்கிக்கணும், ஓகேங்களா? அதே மாதிரி டேப் பாத்தீங்கன்னா இன்ஸ்டேப் இந்த மாதிரி பட்டையா இருக்கிறத பார்த்து வாங்குங்க. இதுலயே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்கும், சன்னமா சின்னூண்டு இருக்கு, அந்த மாதிரி வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு டாக்டருக்கு எப்படி டெத்தஸ்கோப் வந்து ரொம்ப முக்கியமா, அந்த மாதிரி நம்மளும் இது கழுத்துல போட்டுட்டே இருக்கணும். அவங்க கழுத்துல போடுற மாதிரி நம்மளும் இதையும்
கழுத்தில் போட்டு யாரத்தாலும் பார்த்தீங்கன்னா டாக்டர் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்மளும் தான் யூஸ் பண்ணுறோம். ஊசி, நூறு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். அவங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி நம்மளும் துணி கட் பண்ணி ஆப்ரேஷன் மாதிரி ஒரு ஜாக்கெட் ஒன்று வைக்கிறோம். எப்படி நல்லா கிழங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டேப்பு. ஓகேங்களா? டேப்பு இந்த மாதிரியே வாங்குங்க. நல்லா பட்டையாக இருக்கிறது. இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். கட் ஆகாது அவ்வளோ செட்டுங்க. ஓகேங்களா? இது நம்ம டெய்லருங்கிறது நம்மளுக்கு ஐடி மாதிரி. இது கழுத்துல நம்ம போட்டுட்டே தான் இருக்கும். நான் என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இது கழுத்துல போட்டுக்கணும், அப்பதான் நம்மளுக்கு ஒரு கெத்து ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டுக்கணும் நீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்ப இந்த சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பாபின் கேஸ். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இங்க இது கேஸ்மா. இது நான் நல்ல குவாலிட்டி வாங்கி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது நல்ல குவாலிட்டி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், துருப்பேறாது. இதுவே நீங்க போய் கொஞ்சம் கம்மி ரேட்ல கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த குளிர்காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாபின் கேஸ் ஃபுல்லா துருப்பேறி ரொம்ப ஒரு நல்ல குவாலிட்டியாவே இருக்கு. அதே மாதிரி ஒரு தடவை நீங்க கீழே போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட் தான். அது நீங்க இது பண்ணி பார்த்துக்கலாம், கீழே போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே பாபின் இந்த மாதிரி அப்போ ஒன்றும் ₹1 இருந்தது எங்கள் காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 அண்ணா 3 அண்ணா ₹5 ₹10 மாறிடுச்சு. இது ஒரு டஜன் 2 டஜன் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த கன் மெட்டலில் நல்ல மெட்டலாக இருக்கிறது பாபின் கொடுங்க, கேஸ் கொடுங்கன்னு கேட்டு 1க்கு 2 வாங்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே இது மட்டும் 2 வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பாபின் ஒரு 2 டஜன் 3 டஜன் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கட்டர் ரொம்ப ரொம்ப யூஸ்மா. என்கிட்ட எதுக்கு எடுத்தாலும் சிஸ்டர் யூஸ் பண்ணக்கூடாது, கட்டர் தான் யூஸ் பண்ணணும். இந்த கட்டர் பெருசாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கிங்க. அதே மாதிரி இதுதான் நூல் பிரிக்கிறது, இது சீம் ரிப்பேர். ஓகேங்களா? இது ஒன்று கண்டிப்பாக வேணுமா. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கண்டிப்பாக தேவைப்படும். இது வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்க்கிங் சாக்கில் 2 விதம் இருக்குதுமா. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இது இப்போ வர்றதில்லை. ஆனால் இது எங்களுக்கு யூஸ், அதாவது ஆரி ஒர்க் போடுறவங்களுக்கெல்லாம் யூஸு. இது வந்தீங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா எல்லா கலரும் ஒரே கலர் கேட்பாங்க. அவங்க ஒரே கலர் வேணுமா, எல்லா கலர் கலந்த மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லா கலர் கலந்த மாதிரி இருக்கிறது வேணும்னு சொல்லி கேட்டு வைக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரோஸ், லைட் ரோஸ், ஒயிட்டு, பிளாக்கு, இனி என்னென்ன டார்க் கலர் இருக்குமோ எல்லாமே இருக்குது. அது அவ்வளோ சட்டு உடையாது. இதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அப்போதான் உங்களுக்கு லாபம். 1 2 வாங்குறவங்க ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஓகே. பென்சில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரினா இது ஆரி ஒர்க்குக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோமா. மிஸ் தையலுக்கு பொதுவாக நான் இது யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதுவும் இருக்கட்டும் காட்டுறேன். இது 2 விதம் இருக்குதுமா. ஒன்று மெழுகு. ஓகேங்களா? இது நம்ம தப்பாக வரைஞ்சிட்டாலும் அயனிங் போட்டால் அயன் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்க, நான் காட்டுறேன். இது லைட்டாக வரும். இது நீங்கள் தப்பாக இருக்குன்னா அயனிங் போட்டால் இந்த மெழுகு உருகி காணாமல் போயிடும். இது கொஞ்சம் டார்க்கு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா டார்க்கு. இது வரைஞ்ச மேனிக்கு இருக்குது. அதனால இதெல்லாம் நீங்கள் இது யூஸ் பண்ண வேண்டாம், இதை யூஸ் பண்ணுங்க. அப்படி வேணா இதை யூஸ் பண்ணுங்க. இந்த மார்க்கிங் இங்கே இது நல்லா டார்க்கு. இப்போ இது பாரு வித்தியாசம், எப்படி வித்தியாசம் இருக்குது பாருங்க. இதில் வித்தியாசம் நான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இதில் அதே மாதிரி ஊக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கும் நீங்கள் ஒரு பேக்கெட் 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா ₹25 ₹30 சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே இந்த ஒரு பாக்ஸாகவே வாங்கி வச்சுங்க, பஞ்சாக வாங்கி வச்சுட்டு அது உங்களுக்கு லாபம். ஓகேங்க? இதுவும் நல்ல ஊக்கா கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். இந்த ஊக்குலேயும் வித்தியாசம் இருக்குது. சின்ன ஊக்கும் இருக்குது, கொஞ்சம் நல்ல பட்டையே பெருசாகவும் இருக்குது. 3 ஊக்கோட இந்த பகுதி, அந்த மேல் பகுதி 3 கம்பி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த பட்டை ஊக்கும் வாங்க, அந்த ஊக்கும் வாங்கி வைக்கிறதா வாங்கிக்கலாம். இந்த ஒன்று வாங்கிக்கிங்க. அதே மாதிரி குண்டூசி. இந்த குண்டூசி பிகினர்ஸாக இருக்கிற கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த குண்டூசி நம்ம வச்சுட்டே இருக்கக்கூடாது. இது தேவைப்படுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல சில்வர் நல்லதாக பார்த்து இது ஒன்று வாங்கிக்கிங்க. இப்போ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாபின் கேஸ் நூல் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்கம்மா, ஒரு கருவி. அதாவது இங்கே பாருங்க, இதை இதுக்குள்ளே விட்டுக்கிறாங்க. விட்டதுக்கப்புறம் இதை ரோல் பண்ணி சுற்றுறது. இது நாளைக்கு அடுத்த கிளாஸில் இது எந்த மாதிரி சுற்றணுங்கிறதெல்லாம் காட்டிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது அதாவது பாபின் ரோலர் அப்படிம்பாங்க. இதுவும் வாங்கிக்கிங்க. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ். இது நெக்கு வரையறதுக்காக இது யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் கர்வ் இது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிங்க. பிகினர்ஸாக இருக்கிறீங்க, நெக்கெல்லாம் கரெக்டாக வராது அப்படின்னா இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் இருக்குது எங்கிட்ட காட்டுறக்கோசரம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரோ சர்க்கிள்ங்களாமா இது பேரு. இது வாங்கி வச்சுக்கோங்க. நான் அந்த காலத்துலாம் சொல்லி கொடுப்போம். சிடி பிளேயர் கொண்டு வந்துருங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒன்று விட்டுருக்குறாங்க. சரிங்களா? இது நம்ம யூஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சிசர். நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான சிசர் பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பொருள்களை, உங்கள் ப்ராப்பர்ட்டி, உங்களோட பொருள்களை குழந்தைகளோ உங்கள் வீட்டுக்காரர்களோ யாரும் தொட மாட்டாங்க. என்னோட வீட்டில் ஸ்ட்ரிக்ட், நான் எதையும் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சிசரில் நீங்கள் நல்லாவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 400-500 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணு, தப்பே இல்லை. இல்லை எங்கள் வீட்டில் இந்த டிசிப்ளின் எல்லாம் கிடையாது, யார் வேணால் எதை வேணால் எடுப்பாங்க, எதை வேணால் கட் பண்ணுவாங்க, கீழேயும் முழுகும் மேலேயும் முழுகும், யார் வேணால் பொருள்கள் எடுப்பாங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி நல்ல சிசரில் காசை போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போட்டு வச்சு ஒரு இது 400 ரூபா இருக்குது, இது ஒன்று வாங்கிடுறீங்க. வாங்கிட்டு அதை நீங்கள் வாங்க அசால்ட்டாக ஏன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன குண்டூசினால அது பாதுகாப்பாக வைப்பேன். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, எங்கள் வீட்டில் குழந்தைகளும் பெருசாயிட்டாங்க, சின்னதுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, ஓகேங்களா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதனால் எதையும் நம்மளோட ப்ராப்பர்ட்டி தொட மாட்டாங்க அந்த மாதிரி. இப்போ ஒரு சில வீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பேற்பட்ட பொருள் வாங்கி வச்சுதான் அது குழந்தைய தூசு மாதிரி எடுத்து கண்டதுக்கு தலை செடி எல்லாத்தையுமே கட் பண்ணி, துணி பேப்பரு அட்டை எல்லாத்தையும் போட்டு கட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து நோ யூஸ், வேஸ்ட். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டர் வாங்கிக்கிங்க. இந்த மாதிரினா கம்மி 150 ரூபா தான், இது வாங்கி யூஸ் பண்ணலாம், வேண்டாம் தூக்கி வச்சுட்டு இன்னொன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி இரும்பு வாங்கிக்கலாம். இதுல சும்மா எத்தனை கத்திரிக்கோள் வீட்டில் வைக்கிறது அப்படின்னா இரும்பு. இந்த இரும்பு பார்த்தீங்கன்னா சாணம் பிடிச்சிக்கலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் சாணம் பிடிக்கிறதுக்கு வருவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஆளுகிட்ட ஒரு சிஸ்டருக்கு சாணம் பிடிக்கிறதுக்கு 20-25 ரூபா. நீங்கள் உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வைக்கலாம், பாதுகாப்பு இல்லாமல் வச்சுக்கலாம். குழந்தைங்க என்ன வேணால் பேப்பரு அட்டை எதை வேணால் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டர் இது வந்து ஒரு 200-250 ரூபா வருமா. இது சாணம் பிடிச்சி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம், சரிங்களா. ஆனால் இந்த சிஸ்டர் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ், இதுலேயே வெயிட் ஹெவி இருக்குது. நான் இது வெயிட் இருக்காது இது, ஓகேங்களா. நான் இதை வந்து மிஷின் பக்கத்தில் வச்சிருக்கிற வெயிட்லெஸ்ஸு. இது வந்து உங்களுக்கு காட்டுறக்காக நான் வச்சிருக்கிறேன். இதுதான் நான் என்னோட தோழி மாதிரி. இவங்க தான் என்ற கட்டிங் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சிஸ்டர். இதை நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். இது எனக்கு ஒன்று இருக்குது, எங்கள் பாப்பாவுக்கு ஒன்று இருக்குது. அவங்களது அவங்க யூஸ் பண்ணுவோம், என்னிடத்து நான் யூஸ் பண்ணுவேன், ஓகேங்களா. ஏன்னா அவங்களுமே கொஞ்சம் படிக்கிற காலத்தில் அது தனித்தனியாக பொருள் வாங்கி தரணும், அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருக்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைகளோ வீட்டுக்காரர்கிட்டயோ தொடக்கூடாது என்னோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இது ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா அது காலத்துக்கு நீங்கள் ஆயிலோ சாணம் பிடிக்கிறதோ எதுவுமே பண்ண வேண்டாம். இது ஒன்று அப்படியே கிடக்குங்க நம்ம நாட்டில். நம்மளா பார்த்து கீழே ஓட்டு ஏதோ பண்ணாதான் உண்டு. இதில் வந்து சைஸ் இருக்குது. இது பட்டர்ஃப்ளை, இது கம்பெனி வந்து பட்டர்ஃப்ளை. இதில் சைஸு 10, 11, 9 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. 9 இதோட குட்டியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த சைஸ் எனக்கு கிடைக்கல, நான் ரொம்ப நாளாக தொலைவுனேன், கிடைக்கல எனக்கு. 11 இருக்குதுங்க, இதை விட பெருசு, நல்ல நீளமாக இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இது வெயிட்லெஸ், வெயிட் இல்லை, ஆனால் சூப்பராக கட் பண்ணுங்க. ஒரு 30 துணி வச்சு இப்படி கட் பண்ணாலும் எனக்கு அழகாக கட் பண்ணும். நான் வந்து சுடிதார்லாம் ஒரு 8 சுடிதார் 9 சுடிதார் கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா 4 சுடிதார் 4 சுடிதார் 2 போடுவோம் சுடிதார் இருக்குது, அந்த மாதிரி போட்டு ஹெவியாக கட் பண்ணுவேன். ஒன்றுமே பிரச்சனை. சைனா மேக், ஓகேங்களா. நெக்ஸ்ட் நூல்கண்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நூல்கண்டு வந்து 1 ரூபா 1.5 ரூபா இருந்தது, 50 காசு இருந்துச்சு, 75 காசு ஆச்சு, 2 ரூபாய் ஆச்சு, 3 ரூபாய் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூல்கண்டு 5 ரூபா. பாருங்க, இந்த நூல்கண்டு ஒரு நூல்கண்டு 5 ரூபாய் ஆயிப்போச்சு. இப்போ ஒரு நூல்கண்டாது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு நூல்கண்டு 8 ரூபா 9 ரூபாய் 10 ரூபாயும் கூட ஆயிடுது. இது வந்து ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 100 கண்டு இருக்குங்க. நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடெண்ட்டு இந்த மாதிரி ஒரே கலர் 2 இருக்குங்க இந்த பாக்ஸு. ஒரு கலர் 2, கருப்புனா 2ம் இருக்குது 4ம் இருக்குது. நீங்கள் 4 இருக்கிற கண்டும் வாங்கலாம், 2 இருக்கிற கண்டு வாங்கலாம். 2 இருக்கிற கண்டுனா கலர்ஸ் நிறைய கிடைக்கும், 4 இருக்கிற கண்டு கொஞ்சம் கலர் 50 கலர் தான் கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 பேர் கூட்டணி சேர்ந்துக்குங்க. இப்போ 400 ரூபான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 200 நீங்கள் 200 போட்டு 6க்கு 50 கண்டு. அப்படி நான் எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஐடியா பண்ணி நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து மளிகை கடை கேட்டு அவருக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டாக கிடைக்கும், அவரும் கூட வாங்கி பாதி அப்படி கம்மி பண்ணி கொடுத்துருக்குறாரு நிறைய பேத்துக்கு. நிறைய ஸ்டூடெண்ட் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் ஹோல்சேலா. அப்படியே ஒரு பாக்கெட் ஒரு கண்டா வாங்கினீங்க உங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இது வாங்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரை இது லாபம் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து நல்லா இது வந்து மீட்டர் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ஒரு 2 ஜாக்கெட் தைக்கிற அளவுக்கு கூட நூல் இருந்துச்சு. இப்போ வந்து ரொம்ப மீட்டர் கம்மி பண்ணிட்டாங்க. ஒரு ஜாக்கெட்டு அது கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் XXL, XXL ப்ளவுஸ் எல்லாம் வந்து லைனிங் ப்ளவுஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிருது.
ப்ளவுஸ் ஒரு ஜாக்கெட் முடியறதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டு கொஞ்சம் விட்டு தூண்டு இருக்குது வேஸ்ட் ஆன மாதிரி, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இது வேஸ்ட்டுங்க. இது ஒரு கண்டு இருக்குது. இது பாத்தீங்கன்னா 10 ரூபா. இப்போ 11 ரூபாய் 12 ரூபாய் சொல்றாங்க இந்த கண்டு. இந்த கண்டுல எல்லா கலரும் கிடைக்குதுன்னா இது வாங்கி வச்சுக்கலாம். இது வாங்கி வச்சா ஒரு 7-8 ஜாக்கெட் யூஸ் பண்ற அளவுக்கு இது வருது, நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இது நமக்கு நட்டம் தான். இது நம்ம வாங்க கூட இது நட்டம் தான். ஓகேங்களா? இந்த கண்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுனால போய் ஒரு ஹோல்சேல் கடையில போய் நீங்க வாங்கினீங்கன்னா 13 ரூபாங்க. இதுவும் 11 ரூபாய், இது 13 ரூபாய். இது எத்தனை மீட்டர், 10,000 மீட்டரா 1000 மீட்டரான்னு தெரியலங்க. இது பல்கா இருக்குங்க. நான் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். பல்கா கொஞ்சம் குண்டா இருக்கும். நீங்க நிறைய துணிகளை வாங்கி தைக்க போறேன், நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா நீங்க இந்த மாதிரி கலர்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். போற போதில் ஒரு 5-6 கலர். அப்படின்னா காமனான கலர் பிளாக், ரெட், ஆரஞ்சு, கிரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர், சில்வர் கலர், இந்த மாதிரி அதாவது கலர் சொல்றேன். ஒரு காமனான ஒரு 10 கலர் வாங்கி வச்சுட்டு இப்போ துணி நிறைய வருதுன்னா ஒரே கலர்ல ஆட் ஆகிற மாதிரி ரோஸ் கலர்லாம் வருதுன்னா அதுக்கு போடலாம், அந்த மாதிரி போடலாம். இதுல ஒரு 10 கண்டு வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதனால நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஏன்னா இது 13 ரூபா தான் நான் வாங்குற கடையில் டவுன் ஹால்ல. இது 11 ரூபா. ஓகேங்களா? இதுதாம்மா இப்ப நான் காட்டினது மட்டும்தான் உங்களுக்கு மிஷினுக்கு முக்கியமான தேவை. இதெல்லாம் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின்ல பாபின் கேஸ் எப்படி கோர்க்கிறது, மிஷினை எப்படி யூஸ் பண்றது, ஆயில் எங்கெங்க விடுறது, எங்கெங்க விடக்கூடாது, ரொம்ப நாள் கிடப்புல கிடக்குது என்ற மிஷின் வந்து ஒரு 7-8 வருஷமா வீட்டுல மூலையில கிடக்குது, அது நகர்த்தவே முடியல, அது என்ன பண்றது அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க. அது என்ன பண்றதுன்னு நான் சொல்லித்தரேன். அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆதியிலிருந்து நான் படிச்சது என் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப வரைக்குமே 2025 சரி 2050 சரி என்னோட ஸ்டைல் இதாம்மா. நான் இப்படிதான் சொல்லி கொடுப்பேன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே. எல்லாரும் பிளக்கா இருந்தாங்க ஒரு 40 பேர்த்த வச்சு நான் நடுவில் உட்காந்து இந்த மெத்தேடு தான் சொல்லி தருவேன். என்னோட பழைய வீடியோங்களில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லி கொடுக்குற வீடியோ பாருங்க. நான் இந்த மெத்தேடு தான் எடுப்பேன். இந்த மெத்தேடு படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம மனசுக்குள்ள உள்வாங்கி நல்லா படிப்பீங்க. அதே சமயத்துல பதிஞ்சிரும். அதே சமயத்துல ஒண்ணுமே தெரியாது எனக்கு இப்பதான் நான் ஸ்டார்டிங்கு, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியல, எடுக்கிறப்ப தைக்க போயிட்டாங்களே, எனக்கு என்னென்ன புரியலையே அப்படிங்கிறது. பெடல் இருந்து ஆரம்பிப்போமா, பெடல் எப்படி கால் வச்சு எப்படி அமுத்தணும், எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும், எந்த மாதிரி வச்சு உங்களுக்கு கால் வலிக்காம இருக்குங்கிறதுல இருந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஓகேங்களா? நாளைக்கு அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முக்கியமான மிஷின் பத்தின ஃபேர் பார்ட்ஸ், இந்த டேப் இன்ச் டேப் எப்படி யூஸ் பண்றது, டேப்ல அளவுகளை எப்படி பாக்குறது அப்படிங்கறத நாளைக்கு